அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் என்றும் கடந்த பாதைகளை சற்று நீ நினைவு கொள். நீ எவ்வளவு மாறி உள்ளாய் என்பதை உணர்வாய். உனக்கு கஷ்டங்கள் எப்போதும் இருப்பதை போன்று உணர்கிறாயா? நீ வாழ்க்கையில் வெளிவேஷம் போட்டு வாழவில்லை. நீ மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தப்பாய் புரிந்து கொள்கிறார்கள் என்று புலம்புகிறாய். உன் கவலையை விடு. உண்மையான அன்பு கொண்டவர்களை காண்பது அரிது. ஆனால் உன் அன்பை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு நிச்சயம் உன் அருமையை நான் புரிய வைப்பேன். வாழ்க்கையில் உள்ள இன்பங்களையும் சோகங்களையும் தண்ணீரில் எழுது. உன்னால் மட்டும்தான் அதை உணர முடியும். அடுத்த நிமிடம் அது மறைந்துவிடும். அதுபோலதான் வாழ்க்கையில் உள்ள அனைத்தும் உன்னால் தான் உன் வாழ்க்கையை உணர முடியும். எது நடந்தாலும் ஒன்றை நினைவு கொள். துன்பங்கள் உன்னை காயப்படுத்த அல்ல, பக்குவப்படுத்தவே. உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று வாழ்வதற்கு உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெற வேண்டும். நீ நிம்மதியாய் இருக்கும் சூழலை நான் உன் கண்முன்னே காட்ட தொடங்கிவிட்டேன். உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன்னோடு தான் இருப்பேன். உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லா நிகழ்வுகளும் முடிவு நான் தான் எடுப்பேன். உன்னை நிச்சயம் செம்மைப்படுத்தி உயர்த்தி வாழ வைப்பேன். நீ ஜெயமாக வளர்ந்து தழைத்து வாழை போல வாழப் போகிறாய். உனக்காக என்றும் நான் இருப்பேன் என்பதில் நீ மனதில் வைக்க வேண்டும். உன் வாழ்வில் விரைவில் அற்புதம் நிகழ்த்துவேன். எவ்வளவு வேதனை, எவ்வளவு துயரங்கள் இதில் இருந்து மீண்டு வந்திருக்கிறாய். உன்னை கைவிடுவேனா? இனி நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய் என்று சொல்ல வேண்டும். எத்தனை நாட்கள் ஆனாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீங்கள் என் வேண்டுதலுக்கு கட்டாயம் பதில் தருவீர்கள் என்று உன் மனதில் நீ தளர்ச்சி கொள்ள வேண்டும். இந்த உலகில் அத்தனை ஜீவராசிகள் எதுவும் மாயை வலையில் சிக்காமல் இருப்பதில்லை. இந்த பிரபஞ்சத்தில் நீ எதை விதைத்து அதன்படி வாழ்ந்தாலும் இந்த மாயை இடைத்தரகராக வந்து உன்னை அலைக்கழிக்கும். எந்த காலகட்டத்திலும் மாயைக்கு இயற்கை துணையாக இருக்கும். நீ நல்லது செய்து கெட்டதாக முடிவதும், கெட்டது செய்து நல்லதாக முடிவதும் மாயை சக்தியால் தான் நடக்கிறது. மாயை சக்தி பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறது. உன் வினையை அறுவடை செய்தாலும் நிகழ்காலத்தில் வாழும்போது இடம், பொருள், ஏவலை பயன்படுத்தி உன்னை உயர்த்தவும் தாழ்வடையவும் செய்கிறது. இதை எதிர்கொண்டுதான் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். நிகழ்காலத்தில் உனக்கு பல பாடங்களை கற்பிக்கிறது. இந்த மாயை வெல்வது எப்படி? மாயையை வெற்றி கொள்ள அதிகப்படியான சகிப்புத்தன்மை, நம்பிக்கை, நீடித்த பொறுமை தேவை. கெட்டது உன்னை அடையும் போது வேகம் அதிகமாக உள்ளது. நல்லது நிதானமாக பயணித்தாலும் சோதனையை சந்திக்காமல் வெளிவராது. முடிவு நீ ஏற்கும் பக்குவத்தில் உள்ளது. மனதார ஏற்றுக்கொள். மனதில் எதையும் தாங்கி சோகத்தில் மூழ்காமல் அதனோடு பயணிக்காதே. மாயை எதிர்கொள்ள சிறந்தது. வருவதை ஏற்று
மனதில் வெறுமையை உருவாக்கி மனம் அமைதி பெறுவதே மாயையை வெல்வதாகும். நற்செயல் சிந்தனை உன்னை உயர்த்தும். மாயை உன்னை சுழல விட்டாலும் வெற்றியை அளிக்காமல் விடாது. உன் விடை உன்னை துன்புறுத்தி வேதனையில் அலையாவிட்டாலும் அதை மனதார ஏற்றுக்கொள். இதுவே வினையிருக்கும். இதற்காலத்தையும் எதிர்காலத்தையும் மறந்து நிகழ்காலத்தில் உண்மையாக வாழ். நீ செய்த செயலை நினைத்து அதில் தவறான செயல் இருப்பதை அறிந்து அது மீண்டும் வராமல் பார்த்துக்கொள். தவறு செய்வது இயல்பு, ஆனால் அதை மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள். பிறர் உன்னால் படும் வேதனையை உனக்கு வினையாக தொடர்ந்து மாயையில் சிக்க வைக்கும். பொறுமை நிதானம் அவசியம் தேவை. இதைவிட மிக பெரியது சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மை கொண்டவன் மாயை வென்று விடுகிறான் என்பதை நினைவில் வைத்துக்கொள். பயணத்தை இனிமையாக்கி மாயையை வெற்றி கொள். வெற்றி உனக்கு மட்டும்தான். உன் மனதில் நான் இருக்கிறேன். நீ தவறு செய்தாயோ இல்லையோ, பாவம் செய்தாயோ இல்லையோ, நீ நல்லவனோ கெட்டவனோ என்பது எனது நாமத்தை உனது நாவில் உச்சரித்தாயோ அக்கணமே உனது நான் என்ற சொல் உனக்கு வாழ்க்கையில் அனைத்து ஏற்றத்தையும் கொடுத்து உன்னை உயர்த்துவேன். வெவ்வேறு தெய்வங்களுக்கும் ஆன்மீக குருக்களுக்கும் மரியாதை செலுத்துவது என்பது நல்லது. ஆனால் எல்லா ஞானிகளும் கூறியுள்ளபடி நம்பிக்கை என்பது இறுதியில் ஒன்றின் மீதுதான் இருக்க வேண்டும். ஆன்மீக வளர்ச்சி பயணத்தில் ஒருவர் தம் குருவை தனக்குள்ளேயே தேட வேண்டும். பாபா தமக்குள் உறுதியாக நிலைநிறுத்திவிட்டு விட்டால் வேறெங்கு செல்வது என்ற கேள்வி ஏன் வரப்போகிறது? வெவ்வேறு காரணங்களுக்காக வெவ்வேறு தேவதைகள் பின்னால் ஓடுவதையும் வெவ்வேறு கோயில்களுக்கு அலைவதையும் விடுத்து பாபா ஒருவரையே உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். தனது பக்தனை எந்த சூழ்நிலையிலும் காத்தருளக்கூடியவர் பாபா. பாபாவின் வழி நடத்துதலை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அதை உணர மட்டுமே முடியும். பாபாவிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து எந்நிலையிலும் பாபா நாமம் ஜெபித்து வாழ்ந்தோமே ஆனால் நம்மை சூழ்ந்துள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் நம்மை விட்டு விலகி அது வேறெங்கோ செல்வது நம் அனுபவத்தில் உணர முடியும். இதை நீங்கள் நினைவில் நிறுத்தி முழுமையாக உங்கள் வாழ்க்கையில் மேற்கொண்டாலே உங்களுக்கு அனைத்து ஜெயமும் உண்டாகும். யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை. அவர்களின் வார்த்தையும் நடத்தையையும் தான் முடிவு செய்கிறது. ஆகையால் ஒருவர் உங்களிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை தீர்க்கமாக யோசியுங்கள். அப்படி யோசித்தால் மட்டுமே மற்றவர்கள் உங்களை என்ன யோசிக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள முடியும். அதற்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பிறருடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்திப்படுத்தினாலே இந்த உலகத்தில் உள்ள குடும்பத்தில் பாதி பிரச்சனைகள் தீரும். ஆகையால் அதை நீங்கள் முழு மனதுடன் நினைவில் வைத்து செயல்படுத்த தொடங்குங்கள். வெற்றி உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். என்னுடைய குழந்தைகள் அனைவருக்கும் ஒரு வெற்றி நிச்சயமானது. அது என்னவென்றால் தன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய பிரச்சனையை முடித்து எப்போது முழுமையான ஒரு வெற்றியை அடைகிறானோ அப்போது
அவன் என்னுடைய வார்த்தைகளையும் சொற்களையும் முழுமையாக கேட்டுள்ளான் என்பது அர்த்தம். உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்கிறாய். அவர்கள் வெளியில் நடிப்பவர்களை உண்மை என நம்பும் மனிதர்கள். ஆனால் அவர்களிடம் உண்மையான அன்பும் பாசமும் இருப்பினும் அதை ஒரு நாளும் வெளியில் காட்ட மாட்டார்கள். வெளியில் தெரியும் வண்ணம் அவர்கள் இருக்க மாட்டார்கள். அப்படி வேஷம் போடுபவர்களை நம்புகிற அவர்கள்தான் பாவம். அப்படி இருப்பவர்களை குறை சொல்லாதே. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டு அகன்று அதை யோசிக்காமல் வாழ கற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் உன் அன்புக்கு தகுதியானவர்களை நான் அனுப்புவேன். அதுவரை நீ பொறுமையாக இரு. அதற்குள் உன்னிடம் அன்பு காட்ட யாருமே இல்லை என புலம்பாதே. ஏனென்றால் உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இதையே நீ மற்றவர்களுக்கு நல்லதாய் நினைத்துப்பார். நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு பெரு நிகழ்ச்சி நடக்கும். அப்படிதான் இங்குள்ள அனைவரும் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி எடுத்து செல்வது என்று தெரியாமல் தானே தன்னுடைய வாழ்க்கையை விதிவிலக்காக்கிக் கொள்கிறார்கள். உன் வாழ்க்கையே அழகாகும். உன் வாழ்க்கையே நிறைவடையும். வாழ்க்கையில் உன் நிம்மதி காற்று வீசும். ஏனென்றால் நிம்மதி என்ற வார்த்தைக்கு உன் வாழ்க்கையில் அர்த்தம் தெரியாதது போல் ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீ சந்தித்து விட்டாய். நிம்மதி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிந்து நிம்மதி என்ற சொல்லை அனுபவித்து அதை போதும் என்ற அளவிற்கு நீ அனுபவிக்கக்கூடிய காலம் வெகு நாட்களில் இல்லை. சாய்பாபா வாழ்ந்த போது அவரை நேரில் பார்த்து ஆசி பெறும் பாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லை. அதற்காக கவலைப்பட வேண்டியது இல்லை. ஷீரடி சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாற்றை சொல்லும் சாய் சச்சரிதம் நூலை பாராயணம் செய்தாலே பாபாவின் நேரடி அருள் நமக்கு கிடைக்கும். யாரொருவர் ஸ்ரீ சாயி சச்சரிதத்தை ஆத்மார்த்தமாக மனதுக்குள் உள்வாங்கி படிக்கிறாரோ அவரது ஆத்ம பலம் பெறும். அதாவது ஆத்மா பலம் பெறும். பாபாவுடனே வாழ்வது போன்ற நிலைக்கு அது அவரை உயர்த்தும். ஸ்ரீ சாயி சச்சரிதை ஓரிரு நாட்களில் படிக்கக்கூடாது. அவசரமாகவும் படிக்கக்கூடாது. நிதானமாக 7 நாட்களுக்கு படித்து முடிக்க வேண்டும். அது பாபா மூலம் நிறைவான பலன்களை தரும். ஏதாவது ஒரு வியாழக்கிழமை பாபாவை வழிபட்டு ஸ்ரீ சாயி சச்சரிதத்தை வாசிக்க தொடங்குங்கள். ஏனென்றால் சச்சரிதை படிக்கும் போது நான் உங்களுக்குள்ளேயே நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுகிறேன். இதை புரிந்து கொள்பவர்கள் நிச்சயமாக படிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. அதை படிக்க சொன்னால் என்னுடைய குழந்தைகளில் சில பேர் எனக்கு நேரம் இல்லை என்று கூறுவார்கள். ஆகையால் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கை செழிக்க வேண்டும் என்றால், பிரச்சனை இல்லாமல் நீங்கள் பிறருக்கு உதவுவது அந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் நிச்சயமாக அதை செய்யுங்கள். உங்களை யார் திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் அது உங்களை கர்மாவை வேகமாக கரைப்பதற்காகவே என்பதை நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதுதான் உண்மையும் கூட. ஒருவர் உங்களை
திட்டினார்கள் என்றால் அவர்கள் உங்களுடைய கர்மாக்களை எடுத்துக்கொள்கிறார்கள் என்பது அர்த்தம். உங்களிடம் உள்ள கெட்ட கர்மாக்களை அவர்கள் எடுத்து அவர்களிடம் உள்ள நல்ல புண்ணியங்களை உங்களிடம் சமர்ப்பிக்கிறார்கள் என்பது அர்த்தம். ஆகவே யார் ஒருவர் உங்களை திட்டினாலோ சிரித்துவிட்டு வந்து விடுங்கள். ஏனென்றால் அந்த சிரிப்பில் 1000 அர்த்தம் இருப்பது என்பது அவன் ஒரு நிலைக்கு வரும்போது புரிந்து கொள்வான். உங்களுடைய உண்மையான ஆழமான நம்பிக்கையும் பக்தியும் தான் என்னை உங்களிடம் கொண்டு சேர்க்கும். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வதற்கு நான் பொறுப்பு. நினைத்து பார்க்க முடியாத அதிசயம் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். உன் வீட்டிற்கு உணவருந்த மானிடனாய்தான் வருவேன் என்று எண்ணாதே. எவ்வுயிராகவும் நான் வருவேன். ஏனென்றால் நான் அனைத்து உயிர்களிலும் கலந்து இருப்பேன் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் அந்த கடவுளுடைய படைப்பே என்று மனதில் நினைவு நிறுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவை அனைத்தும் இந்த கடவுளின் சொத்து. இந்த கடவுளின் சொத்தை ஆக்கிரமிக்கவோ விவாதிக்கவோ பயன்படுத்தவோ காயப்படுத்தவோ உங்கள் அனைவருக்கும் தகுதி இல்லை. அதை உங்களுடன் உங்கள் வீட்டில் பயன்படுத்தலாம். ஆனால் உங்களுடைய வீட்டிற்கு வெளியில் இருந்து வரும் பொழுது அதை மரியாதை இல்லாமல் நடத்தவே கூடாது. முடிந்த அளவிற்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள். அதற்கு சிறிதாக ஒரு உணவோ அல்லது தண்ணீரோ கொடுங்கள். எதுவும் கொடுக்கவில்லை என்றாலும் அதை காயப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் அதுவும் ஒரு உயிர்தான். அந்த உயிர்கள் அனைத்தும் மனிதர்களை நம்பிதான் வந்திருக்கிறது. இந்த மனிதர்களை அதை காயப்படுத்தினால் அது வேறு எங்கே செல்லும்? நிச்சயமாக முடியாது. அவை அனைத்தும் போக இடம் இல்லாதவை என்று மட்டும் நீங்கள் அனைவரும் நினைத்துக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் கடவுளிற்கு அது மிக வேண்டிய ஜீவராசிகளாகும். அந்த ஜீவராசிகளுக்கும் இந்த உலகில் தக்க தகுதியுண்டு வாழ்வதற்கு. ஆகையால் அதை ஒருபொழுதும் நீங்கள் உதாசீனப்படுத்தாதீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு வடிவத்திலும் நான் வருவேன். அதை நீங்கள் நினைவில் நிறுத்திக் கொண்டால் மட்டுமே உங்களால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதில் நீங்கள் ஒரு முழுமையான வெற்றி காண முடியும். தன்னை மட்டுமே நினைக்கும்படி செய்து விடுகிறார். பாபா யாரை எப்போது எப்படி இழுக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறாரோ அதை முடிப்பதற்கு தானே முன்கூட்டி அங்கு சென்று கவனிக்கப்படாத காட்சியணையாக அமர்ந்து விடுகிறார். அவர் அங்கே ஆண்டு கணக்கில் இருந்தாலும் நாம் அவரை அடையாளம் கண்டு கொள்வதில்லை. நமக்கு விதிக்கப்பட்ட நேரம் எப்போது வருகிறதோ அப்போது அவர் நமக்கு தென்படுகிறார். அது மட்டுமல்ல, நம்மை பக்தனாக்கி பித்தேற்றி எல்லாவற்றையும் துறந்து தன்னை மட்டுமே நினைக்கும்படி செய்து விடுகிறார். முதல் கவலைத்திலேயே ஈ விழுந்தது போல சாதனையை துவங்கிய உடனே ஏதேதோ தடங்கல்கள்
வேண்டாத எண்ணங்கள், வெறுப்புணர்வு போன்றவற்றை ஆரம்பமாகின்றன. அவைகள் கர்மாக்களின் வடிவங்களே. அதற்காக உங்கள் பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவற்றின் வழியில் அவைகளை வரவிடு. உங்கள் சித்தத்தை என் பாதங்களில் மேல் ஸ்திரமாக வைத்துவிடு. சபல சிந்தனைகளாக இராதே. உங்களுக்கு சந்தேகமற்ற விசுவாசம் என் மேல் இருந்தால் உங்கள் சாதனைகளில் உங்களை வெற்றி பெறச் செய்கிறேன். உங்களுக்கு அந்த சக்தியையும் கொடுக்கிறேன். உங்கள் குறிக்கோளை அடைய செய்யும் பொறுப்பு என்னுடையதாக இருக்கும். எப்படிப்பட்ட உதவி வேண்டுமானாலும் நான் உங்களுக்கு செய்கிறேன். உங்கள் லட்சியம் நானாக இருக்கட்டும். எதற்கெடுத்தாலும் வாதம் செய்யும் இயல்போ, மற்றவர்களுடன் போட்டி போடுவது நற்குணம் அன்று. உள்ளார்ந்த நம்பிக்கையும் தைரியமும் பொறுமையும் இல்லையெனில் என்னை அடைவது சாத்தியமே இல்லை. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய இந்த வாழ்க்கை அந்த கடவுள் கொடுத்தது. நீங்கள் அதை உதாசீனப்படுத்தவே கூடாது. நீ இன்னும் உன் இழப்பை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறாய். உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான். ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா? உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் வருந்தாதே. என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது, அல்லது நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும். எதுவும் நிரந்தரம் அல்ல. ராஜாக்கள் கூலிகளாக ஆவதோ, கூலிகள் ராஜாவாக ஆவதோ இயல்பு. இது எது உன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டதோ அதை போன்று 1000 மடங்கு உனக்கு கிடைக்கும். அது கிடைக்க நீ தைரியத்தோடு இருக்க வேண்டும். எல்லாருக்கும் எல்லாமும் வரதான் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் இது போன்ற இன்ப துன்பங்களில் நீ சிக்கிக்கொள்ளவும் மாட்டாய். மாறாக எல்லாவற்றையும் நடுநிலையோடு நின்று கவனித்து வருவாய். எல்லாம் புரிகிறது, ஆனால் இன்னமும் எனக்கு கஷ்டம் தொடர்கிறது. நான் என்ன செய்வது என்ற கேள்வி உன் மனதில் எழுகிறது. குழந்தையே, ஒருவேளை நீ தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிக்க நேர்ந்தாலோ இதுவும் இந்த சாயின் அனுகிரகம் என்று நினைத்துக்கொள். இந்த துன்பம் உனது கடந்த கால தவறுக்கோ நீ கொடுத்துள்ள விலை என்பதை உணர்ந்து கொள். எப்போது சாய்பாபாவாகிய என் அப்பா என்னுடன் கூடவே இருக்கிறார் என்று உறுதி கொள். ஒருவர் மருத்துவமனையில் படுத்திருக்கும் போதும் கூடவே அவரை கவனித்துக் கொள்ள ஒருவர் இருப்பார் அல்லவா? அப்படிதான் குழந்தையே, நீ கஷ்டத்தில் இருக்கும் போதும் நான் உன் கூடவே இருக்கிறேன். தைரியமாக இரு. உன்னை ஒருபோதும் நான் கைவிடவே மாட்டேன். சத்தியமாக கைவிட மாட்டேன். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் சாய் நாம ஜபத்தில் ஈடுபடுங்கள். நீங்கள் சாயி சாயி என்று சொல்லும் போது நான் ஒவ்வொரு நொடியும் உங்கள் அருகில் இருக்கிறேன் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இந்த விடியலிலும் இனி வரும் விடியலிலும் என்ன செய்ய போகிறோம், இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க போகிறோம் என்று வாழ்க்கையில் புலம்பிக் கொண்டே ஆரம்பிக்கின்றோம். பாபாவின் பிள்ளையாகிய நமக்கு என்ன தேவை என்பது பாபாவுக்கு தெரியும். ஆனால் அதை பெறும் வரை பொறுமையே இல்லை. ஒன்று நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் இருக்கும். அதை பெறுவதற்கான மனப்பக்குவத்தையும் தைரியத்தையும்
சோதனையையும் கொடுத்து நம் பொறுமையையும் நம்பிக்கையையும் சோதித்த பிறகே கிடைக்கும். அது ஒரு சிலருக்கு ஒரு நாளில், ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில், ஒரு வருடத்தில், எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். கஷ்டம் நிரந்தரம் அல்ல. நாம் கர்ம வினைகளை தவிர்க்க முடியாது. அதன் வீரியத்தை குறைக்கவே கடவுளை வணங்கிய உடனே எனக்கு எல்லாம் கிடைக்கணும்னு சாத்தியம் இல்லை. இருந்தாலும் நம்மில் பலரின் புலம்பல் என்னுடைய காதில் கேட்டுதான் இருக்கிறது. நீ வேண்டியது உனக்கு வேண்டிய நேரத்தில் கிடைக்கும். அதை நினைத்து நீ கவலைப்படவே தேவையில்லை. தன்னை நம்பியவர்களுக்கு எதை கேட்பினும் கொடுக்கும் வல்லமை என்னுடையது. எதிலும் நம்பிக்கையும் பொறுமையோடும் காத்திருங்கள். உங்கள் கோரிக்கை நிறைவேறும். அத்துடன் மற்றவருக்கு துரோகம் செய்யாதீர்கள். மற்றவர்களுக்கு உங்களால் என்ற உதவியை செய்யுங்கள். எனக்கு தெரியும் உங்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று. உரிய நேரத்தில் உரியவற்றை கொடுத்துவார். நான் வெற்றி வென்ற ஒன்றை மட்டும் நினையுங்கள். தோல்வியை பற்றி எண்ணாதீர்கள். என்னை நம்பினோருக்கு தோல்வி என்பது வருவதில்லை. எந்த சந்தர்ப்பத்திலும் உங்களுடைய நம்பிக்கையை தளர விடாதீர்கள். என்னுடைய அடியவர் அன்பு என்ற பக்தி நெறியினேலே வாழ்வார்கள். சிலர் என்னை அவதூறாக பேசலாம். அவற்றை கண்டு கொள்ளாதீர்கள். இப்படி நம்பிக்கையற்ற பலர் அவர் காலடியில் நம்மை விட பக்திமானாக மாறியது கண்கூடு நோக்கியதுண்டு. ஒழுங்கு விதிப்படி வாழ்ந்தால் என்னுடைய ஆசியை இறைவது நிச்சயமாக சுலபம் என்றுதான் நான் கூறுவேன். என்னுடைய லீலைகளை அனுபவித்தவர்கள் மட்டுமே என்னுடைய பக்தர்களாக நீடிக்கிறார்கள். மாறாக நம்பிக்கை, நீடித்த பொறுமை, உண்மையான அன்பு, பணிவான வேண்டுதல் இவையே என்னிடம் இருந்த அற்புதங்களை பெறும் வழியாகும். என்னை இப்படிதான் வணங்க வேண்டும் என சட்டங்களும் இல்லை, கோரிக்கைகளும் இல்லை. உன்னுடைய அன்பு, உன் உள்ளத்தில் இருக்கும் எனக்கான அன்பு தூய்மையாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு சிலர் தன்னுடைய காரியத்தை சாதிப்பதற்காக என்னுடன் சற்று காலம் வாழ்வார்கள். பிறகு என்னை தூக்கி எறிந்து விட்டு போயிடுவார்கள். இருந்தாலும் நான் அவர்களை தூக்கி எறிவதில்லை. அப்படி தூக்கி எறிந்தால் எனக்கும் அவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். என்னுடைய பிள்ளைகள் எங்கு இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். இப்படிக்கு உன் சாய் அப்பா அல்லாஹ்.